الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக வகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் இந்த சிறப்பான திருமண நிகழ்வுக்கு வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி துஆ செய்ய வந்திருக்கிற பெரியவர்களே, அன்பர்களே, நாம் அமர்ந்திருப்பது இறை இல்லம் பள்ளிவாசல். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், இதா தகல அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி ரக்அத்தைனி قبل أن تجلس. உங்களில் யாராயிலும் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் பள்ளிவாசல் காணிக்கை தொழுகையாகிய 2 ரக்அத் தொழுகையை தொழுத பிறகு அமரவும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தொழக்கூடாத நேரத்திலும் கூட நுழைந்தால் 2 ரக்அத் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற கருத்து வேறுபாடுக்கு மத்தியில் அந்த அளவுக்கு ஃபுகஹாக்களால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு அறிய தருகிறேன். எனவே நம்முடைய ஹயாத்தில் எந்த பள்ளிவாசலுக்குள் எந்த சந்தர்ப்பத்தில் நுழைந்தாலும் 2 ரக்அத்துக்கள் தொழாமல் அமர வேண்டாம் என்கிற உபதேசத்தோடு இந்த திருமண உறவில் நான் துவங்குகிறேன். அருமையானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் 3 வகையான பருவநிலையை பார்க்க முடிகிறது. முதல் பருவநிலை திருமணத்திற்கு முன்னால். திருமணத்திற்கு முன்னால் இளமை பருவம். அந்த பருவத்தை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு பருவம், கண்காணிக்கப்பட வேண்டிய பருவம். அதனாலதான் இஸ்லாம் இளமை பருவத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கு. இளமையில் நாம் செய்கிற இபாதத்துக்கு ஒரு தனி மரியாதை இருக்கிறது. இளமையை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள், உங்களுடைய ஆயுள் காலத்தை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய இளமை பருவத்தை பற்றியும் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த அளவுக்கு வலியுறுத்தப்படுகிற ஒரு பருவநிலை தான் இளமை பருவநிலை. இரண்டாவது பருவநிலை திருமண காலம். திருமணம் முடிக்கிற பொழுது ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அடைகிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால திருமணத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார். அன்னிகாஹு மின் சுன்னதி ஃபமர் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் எனது வழிமுறை, அதை யார் புறக்கணிக்கிறார்களோ எம்மை சார்ந்தவர் அல்ல. அந்த அளவுக்கு திருமணம் மிக முக்கியமான ஒன்று. இளமை பருவத்தில் மனிதன் தடுமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒழுக்க ரீதியாக கெட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதிலிருந்து பாதுகாக்கிற ஒரு பக்குவம், ஒரு அமைப்பு, ஒரு சூழல் திருமணத்தில் இருக்கிறது. அதனால் திருமணம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறது. உறவுகள், புதிய உறவுகளை நேசிக்க ஆரம்பிப்பான். சில நேரங்களில் சரியான வழிகாட்டல் இல்லை என்றால் பழைய உறவுகளை வெறுக்க ஆரம்பித்து விடுவார். இதுவும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவார். எனவே அந்த திருமண உறவு என்பது மிக முக்கியமான உறவு. புதிய உறவு வருகிறது, அந்த உறவை நேசிக்க வேண்டும், பழைய உறவுகளையும் மறந்துவிடக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த திருமண உறவு என்பது, அந்த பந்தம் என்பது ஒரு மாற்றத்தை உருவாக்கிவிடும். எனவே அதில் கவனமாக இருக்க வேண்டும், அதிலேயும் ஜெயித்து காட்ட வேண்டும். அதே போன்று மூன்றாவது பருவநிலை எது என்றால் குழந்தை பெற்றெடுத்தல். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திருமணம் முடித்த பிறகும் கூட அவன் ஒரு சரியான நிலையில் இல்லாமல் இருப்பான். அவனுக்கென்று ஒரு பொறுப்பு எப்பொழுது வருகிறது என்றால், அவன் ஒரு பிள்ளைக்கு தந்தையாக மாறுகிற பொழுது அவனுக்கு பொறுப்புணர்வு வருகிறது. அவன் தந்தை ஸ்தானத்தை அடைகிறான். எனவே மனிதன் இப்படி 3 வகையான பருவநிலையில் அவனுடைய வாழ்க்கை அமைகிறது. இப்படியான காலகட்டத்தில் தான் இஸ்லாம் திருமணத்தில் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தருகிறது.
அது அற்புதமான ஒரு துவா. நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறோம், எவ்வளவோ செலவு செய்கிறோம், எவ்வளவோ மக்கள் கூட்டமாக வருகிறார்கள். ஆனால் திருமணத்தில் சொல்லப்படுகிற துவா ஒரு சிறிய துவாவாக இருக்கு. அதனாலதான் நம்மில் பெரியவர்கள் ஒரு பெரிய துவாவை அவர்கள் ஓதுவதற்கு முயற்சி செஞ்சு அது ஒரு காரணம் தான். ஏன்னா சின்ன துவாவா இருக்குதுன்னு சொல்லி நான் அந்த சச்சரவுக்குள் நுழையவில்லை. ஆனால் அந்த சிறிய துவாவில் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த துவாவினுடைய தாற்பயம் தான் இன்றைய மணமகனுக்கு நான் சொல்லக்கூடிய நசீஹத்தாக இருக்கிறது. மணமகனுக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற எல்லோருக்குமான நசீஹத்தாக, அறிவுரையாக எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணம் முடிந்த பிறகு மணமக்களை வாழ்த்தி பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், மூன்றே வாக்கியங்கள்ல துஆவை முடிச்சிட்டாங்க. சின்ன துஆ, ஆனால் ஆழமான அர்த்தங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தியை வழங்குவானாக. அதே போன்று உங்கள் இருவருக்கும் உள்ளத்தாலும் புறத்தாலும் அபிவிருத்தி அல்லாஹ் கொடுப்பானாக. உங்கள் இருவரையும் நல்ல விஷயங்களில் அல்லாஹ் இணைத்து வைப்பானாக. இதுதான் துஆ. இந்த துஆவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம எல்லோரையும் துஆ செய்ய சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் உங்களுக்கு அபிவிருத்தியை வழங்குவானா. சாதாரண துஆ இல்ல, அபிவிருத்தியை வழங்கட்டும். எப்படியான அபிவிருத்தி என்றால் உங்களுடைய மஹப்பத்தில் அபிவிருத்தியை வழங்கட்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கிறோம், திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு முன்னாடி பேசி வைச்சிருக்கக்கூடிய அந்த பெண்ணோடு ரொம்ப இனிமையாக பேசிக் கொள்கிறார். ஆனால் திருமணம் முடிந்த பிறகு அவர்களுக்குள் ஒரு வகையான வெறுப்புணர்வு ஏற்பட்டு விடுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு துஆ செய்ய சொல்லி இருக்கிறார். உங்களுடைய பேச்சில் அல்லாஹ் பரக்கத்தை செய்ய வேண்டும். உங்களுடைய கணவன் மனைவிக்கு மத்தியில் நீங்கள் பேசிக் கொள்வீர்களே, உறவாடுவீர்களே, அந்த பேச்சில் அல்லாஹ் பரக்கத்தை செய்யட்டும். அதன் மூலமாக உங்களுடைய அன்பு கூடட்டும். அதே போன்று உங்களுடைய மஹப்பத்தில் அல்லாஹ் பரக்கத்தை செய்யட்டும். நீங்க நேசிப்பீர்களே, அந்த நேசத்தில் அல்லாஹ் பரக்கத். எனது மனைவியின் முகத்தை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரட்டும். எனது கணவனின் முகத்தை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது. இதான் மஹப்பத், இதான் பரக்கத். அல்லாஹ் அபிவிருத்தி வழங்குவானாக. உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய பேச்சில், உங்களுடைய நேசத்தில், உங்களுடைய பாசத்தில், உங்களுடைய உறவில், உங்களுக்கு மத்தியில் உண்டான அந்த தொடர்பில் அல்லாஹ் பரக்கத்தை செய்வான். எவ்வளவு அற்புதமான துஆ! நான் பார்ப்பதற்கு சிறிய துஆவை போட்டு தெரிகிறது, இல்லை, அது ஆழமான அர்த்தத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மணமக்களுக்கு இப்படி ஒரு பரக்கத் வர வேண்டும், அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று துஆ செய்கிறார். அதே போன்று உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அதெல்லாம் அதுக்குள்ள வந்துடும். அல்லாஹ் அபிவிருத்தி உங்களுக்கு கொடுக்கட்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். வாழ்வாதாரத்தில் நீங்க பெரிய பணக்காரனா இருக்குன்னு அர்த்தம் அல்ல. பரக்கத்திற்கும் பணத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு பெரிய பணக்காரனா இருக்கிறான், பரக்கத்தை இல்லை. நிறைய பணக்காரர்கிட்ட பாருங்க, நிறைய வசதி வாய்ப்போடு இருப்பாங்க, ஆனா மனசுல நிம்மதி இருக்காது. நிம்மதியை தூங்க முடியாது. நிம்மதியான சுகமான உறவுகள் இருக்காது. உறவுக்குள்ளேயே பகைகளும் ஹசதுகளும் அங்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் இருக்கும். நான் எல்லாத்தையும் சொல்லல, சில பேர்களுக்கு அப்படி இருக்கும். ஆனால் அல்லாஹ் பரக்கத் செய்தான் குறைவாக இருக்கும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு திருப்தியை வைத்திருப்பார். அந்த திருப்தியை தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மணமக்களுக்காக வேண்டி துஆ செய்ய சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு பிறக்கிற பிள்ளையில் அல்லாஹ் பரக்கத் செய்யணும். ஒரு சாதாரண பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர் என்ற இந்த துஆவுக்குள் இவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. எனவே அல்லாஹ் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கட்டும். ஆக மொத்தத்தில் முழுமையான உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்து கொட்டட்டும் என்கிற ஒரு அற்புதமான துஆவை நாம் எல்லோரும் செய்கிறோம். நாம் எல்லோரும் துஆ செய்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் துஆ செய்கிறார். அது பள்ளிவாசலுக்குள்ள நிக்காஹ் நடைபெறுகிற பொழுது சுன்னத்தான தஹிய்யத்து மஸ்ஜித் காணிக்கை தொழுகையை தொழுதுட்டு உதவோடு இருக்கிறோம். மணமக்களுக்காக துஆ செய்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மோடு நெருக்கமாக ஒரு நஃபிலான வணக்கத்தின் மூலமாக இறைவன் அடியானோடு நெருக்கத்தை உருவாக்கி கொடுக்கிறான். அப்படியான நெருக்கமான நிலையில பாரக்கல்லாஹ் எத்தனை பேர் உருக்கமாக துஆ செய்வார்கள், எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து இக்லாஸோடு துஆ செய்வார்கள். இவரை நேசிக்கிறவர்கள் எல்லாம் நீங்க இருக்கிறீங்க. அப்ப நேசிக்கிறவர் எப்படி துஆ செய்வார்? பாரக்கல்லாஹ் லக் வ பாரக அலைக என்று சொல்லுகிற பொழுது அவர்
மறக்காம கபூல் செய்வான். இப்ப நான் மணமகனுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் இவ்வளவு பேர் நாங்க துவா செய்து அல்லாஹ் உங்க வாழ்க்கையில பரக்கத்து செய்ய வேண்டும் என்று துவா செய்கிறோம். அந்த பரக்கத்தை தக்க வைப்பதுதான் உங்களுடைய பொறுப்பாக இருக்கு. ஒரு 5 விஷயம் சொல்கிறேன் மணமகனே, உங்களுடைய வாழ்க்கையில் இது நீங்க கடைபிடித்தால் நாங்க எல்லாரும் செஞ்ச துவாவை அல்லாஹ் கபூல் செய்த பிறகு அந்த பரக்கத்தை நீங்க தக்க வைக்கலாம். நிறைய பேருக்கு நம்ம நிறைய கூட்டம் பரக்கத்துக்காக துவா செய்யறோம், ஆனா அவங்க வாழ்க்கையில் பரக்கத்து இல்லாமல் போய்விடுகிறது. அதற்கு என்ன காரணம்? பரக்கத்தை தக்க வைக்கிறதுக்கு மணமக்கள் அதற்கான காரியத்தை செய்யவில்லை. அதற்கான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். பரக்கத்தை தக்க வைப்பதற்கு என்ன வழி? முதல்ல தக்வாவோடும் தவக்குலோடும் இருக்க வேண்டும். முதல் அம்சம், நீங்க தக்வாவோடு இருக்க, கண்டிப்பாக நாம் எல்லாரும் செய்த அந்த பரக்கத்திற்கான துஆ அவர் கண்டிப்பாக இந்த தக்வாவின் மூலமாக தக்க வைத்துக் கொள்வார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலவன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகவு லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், பரக்காத்தி மினஸ் ஸமா வல் அர்து. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்றான். அந்த கிராமவாசிகள், அது ஒரு வரலாற்று தொடர்பு அல்லாஹ் சொல்றான். அவர்களை பொறுத்தவரையில ஆமனு, அவர்கள் ஈமான் கொண்டு, வத்தகவு இறையச்சத்தோடு இருந்தார். ஈமான் கொண்டு அதற்கு பிறகு தக்வாவோடு அவர்கள் இருந்தால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தி மினஸ் ஸமா, வானத்திலிருந்து பரக்கத்தை நாம் அவர்களுக்கு திறந்து விட்டிருப்போம்ங்கறாங்க. பரக்கத்தை அல்லாஹ் திறந்து விடுறதா எப்படி இருக்கும்? அப்படியே கொட்டுகிறது அவளுக்கு பரக்கத். அதனால அர்த்தம் நாம் திறந்து விட்டிருப்போம். ஆனா ஷரத் என்ன தெரியுமா? நிபந்தனை, நீங்க உங்கள்கிட்ட ஈமானும் தக்வாவும் இருக்க வேண்டும். ஈமான்ல உறுதியோடு இருங்க, இறையச்சத்தோடு இருங்க. அப்படி இருக்க முற்படுகிற பொழுது நாம் திறந்து விடுவோம். பரக்காத்து மினஸ் ஸமா, வானத்திலிருந்து பரக்கத்தை உங்களுக்கு கொடுப்போம். உங்களுடைய பேச்சில பரக்கத், உங்களுடைய மஹப்பத்தில் பரக்கத், உங்களுடைய பிள்ளைகள் பரக்கத், உங்களுடைய மனைவி உங்களோடு பேசுகிற பொழுது அதில் பரக்கத், உங்களுடைய படுக்கையில் பரக்கத், உங்களுடைய குடும்பத்தில் பரக்கத். ஏன் தெரியுமா? உங்கள்கிட்ட தக்வாவும் ஈமானும் இருக்கிறது. லஃபதஹ்னாங்கறாங்க, நாம் திறந்து விடுவோம். ரப்பல் ஆலமீன் வாக்கு கொடுக்கிறான். வானத்தில் மட்டுமல்ல, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அதே போன்று ஒரு அர்து, பூமியிலும், அப்ப மேலையும் கீழே உங்களுக்கு பரக்கத்தை திறந்து விடுவோம். இதை நம்ம தக்க வைக்கிறதுக்கு உண்டான வழி நம்மிடத்துல எப்பொழுதும் ஈமானும் தக்வாவும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். நேரத்தின் அருமைங்கிறது வேகமா சொல்லிட்டு போயிடலாம். அதே போல அல்லாஹ் சொல்றான், உமையத்தகில்லாஹ் யஜஅல் லஹு மக்ரஜா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யார்கிட்ட தக்வா இருந்ததோ அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா வழிகளையும் அவன் திறந்து விட்டு விடுவான். நமக்கு அதனால் அபிவிருத்தி, எல்லா வகையிலும் அபிவிருத்தி. அதனால நம்முடைய மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது. இஷாவுக்கு பிறகு தேவையில்லாத பேச்சுகள் பேசுவது தடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மார்க்க விஷயமான பேசிக்கலாம். இஷாவுக்கு பிறகு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்க கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது. ஆனால் விசேஷ அனுமதி என்ன தெரியுமா? கணவன் மனைவி அவர்கள் விடிய விடிய எவ்வளவு நேரம் வேண்டுமானால் பேசிக் கொள்ளட்டும். அவர்களுக்கு விசேஷ அனுமதி. என்ன பேசுவார்கள் கணவன் மனைவி? அவர் வாழ்க்கை பற்றி பேசுவார்களா அல்லது மறுமையை பற்றி பேசுவார்களா? ஆனால் அந்த பேச்சுக்கு இபாதத். சுப்ஹானல்லாஹ், விசேஷ அனுமதி இருக்கிறது. கணவன் மனைவி இருவர்களும் பேசிக் கொள்கிற பொழுது, மஹப்பத்தோடு பேசுகிற பொழுது, முவத்தத்தர் ரஹ்மா. அல்லாஹ் சொல்றான், வமின் ஆயாதி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மத்தத்தர் ரஹ்மா. திருமணத்தினுடைய நோக்கம் அதுதான். உங்களுக்கு அன்பும் மஹப்பத்தும் அதே போன்று ஒரு கருணையும் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருவர்களுக்கு மத்தியில பரிமாறப்படுகிறது. அதுவும் திருமணத்தினுடைய நோக்கம். இங்கிருந்து மஹப்பத் அங்க போகிறது, அங்கிருந்து மஹப்பத் இங்க வருகிறது. இப்படியான ஒரு நிலை இருக்க வேண்டுமானால் ஆமனும் தக்வாவும் ஈமானும் நம்மிடத்தில் இருந்தால் அதை கண்டிப்பாக தக்க வைத்துக் கொள்ளலாம். இது ஒன்று. இரண்டாவதாக, தினமும் குர்ஆன் ஓதுற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி குர்ஆன் ஓதுவார், திருமணத்திற்கு பிறகு குர்ஆன் ஓத மாட்டார். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். கல்யாணம் முடிஞ்சிச்சு, இப்ப எப்படிங்க ஓத முடியும்? சரி, கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஓதிக்கொள்வார், புள்ள பிறந்த பிறகு ஓத மாட்டார். புள்ள பிறந்துட்டு எப்படிங்க ஓத முடியும்? அதுதான் சொன்ன 3 பருவநிலை. இளமையாக இருக்கிற பொழுது பள்ளியோடு தொடர்பு, குர்ஆனோடு தொடர்பு. திருமணத்திற்கு பிறகு கொஞ்சம் அதில் தொய்வு ஏற்பட்டது. திருமணம் முடிஞ்சு பிள்ளைலாம் பெற்ற பிறகு அவருக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் பாதிப்புகளும் பொருளாதார ரீதியாக எப்படியான பிரச்சனைகள் வருகிற பொழுது மொத்தத்தில் குர்ஆனும் அவரை விட்டு தூரமாகி விடுகிறது, பள்ளியும் தூரமாகி விடுகிறது. எப்படி நம்ம துஆ செஞ்சவங்க பழக்கத்துக்காக வேண்டி அந்த துஆவை எப்படி தக்க வைக்க முடியும்? அவன் குர்ஆனை தினமும் ஓதுகிற ஒரு பழக்கத்தை உருவாக்கி. நான் சொல்றது அதெல்லாம், நீங்க குர்ஆன்
அதை தாண்டி தினமும் ஓதணும் அப்படிங்கிற போது ஒரு பக்கமாவது ஓதுங்க, நல்ல பழக்கத்தை கொடுப்பாங்க. ஒரு 5 வரியாவது ஓதுங்க, நேரத்தின் அவசியம் கருதி ஒரு 5 வரியாவது ஓதிக் கொள்வோம். பஜ்ர் சுபஹ் தொழுகை முடிஞ்ச பிறகு ஒரு 5 வரி மனைவியும் நீங்க ஓதுங்க, நானும் ஓதுறேன். இது பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக் என்கிறான் அல்லாஹ் ரப்பனா. இந்த வேதம் நாம் நமக்கு அருள் இருக்கிற இந்த வேதம் இருக்கிறது முபாரக் என்றால் பரக்கத் பொருந்தியது. குர்ஆனை பரக்கத்துங்கிறான். அப்ப நம்ம அதை ஓதுனா எவ்வளவு பரக்கத்து இருக்கும். இன்னைக்கு நம்ம கிட்ட பொருளாதாரம் இருக்கிறது, பரக்கத்து இல்ல. பொருளாதாரம் இருக்கு, நம்ம பொருளாதாரத்தை பரக்கத்து நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, பொருளாதாரம் இருக்கிறது, பரக்கத்து இல்ல. பரக்கத்து இல்லைன்னா நிம்மதி இல்ல, குளிப்பு இல்ல, அதுல அபிவிருத்தி இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதனாலதான் நிறைய சிக்கல்கள் வருகிறது. எனவே குர்ஆன் ஓதுற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் அதை முடிக்கும் போது அல்லக்கும் துர்ஹமூன், அதை பின்பற்றுங்க, அமல் செய்யுங்க, அதே போன்று இறையச்சத்தோடு நடங்க, அல்லாஹ் அருள் புரியும். அங்கே ரஹ்மத்துங்கிறான். அல்லாஹ்வுடைய கருணை உங்களுக்கு கிடைக்கும், ரஹ்மத்து கிடைக்கும். அதற்காக வேண்டி தினமும் குர்ஆன் ஓதுற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். 2, 3வது பழக்கத்தை தக்க வைப்பதற்கு சதகாத்துகள், தான தர்மங்கள் கொடுக்கிற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு தான தர்மம் நம்மளால என்ன முடியுமோ, ஒரு உணவு கேட்டு வருவதற்கு உணவு கொடுப்பது, பொருளாதார ரீதியாக நெருக்கடியில் இருக்கிறவருக்கு தர்மம் நம்மளால முடிந்தது. நான் சொல்றது ஜகாத் அல்ல, அது தனி, அதற்கு வசதி உள்ளவர்கள். இது அப்படி அல்ல, நம்மகிட்ட என்ன இருக்கிறது அதை கொடுப்போம். அது அந்த மாதிரி சதகாத்துகள் நம்முடைய நிறைய நெருக்கடிகளை கண்டிப்பாக போக்கும். அதிலே பொருளாதாரத்தில் நல்ல பழக்கத்தை கொடுக்கிறான். இது 3வது அம்சம். 4வதாக பழக்கத்தை தக்க வைப்பதற்கு உறவுகளை நேசித்து அவர்களோடு ஒட்டி வாழுகிற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். புதிய உறவு, பழைய உறவு, பெற்றோர்கள் நம்முடைய பழைய உறவு, திருமணம் முடித்த வீடு என்பது புதிய உறவு. நம்ம திருமணம் நம்ம ஊரை பொறுத்தவரையில சொந்தத்துக்குள்ளே முடிச்சுக்கிறோம், அது எல்லாமே உறவு தான். இருந்தாலும் அந்த உறவில் எல்லாம் பரக்கத் செய்ய வேண்டுமானால் 2 உறவுகளும் சமமாக இருக்க வேண்டும். எனவே உறவுகளை நேசிப்பது, உறவுகளோடு ஒட்டி வாழுதல், வெட்டி வாழாமல் ஒட்டி வாழுகிற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள ஒருவருக்கு நீண்ட ஆயுளும் ரிஸ்க்ல அபிவிருத்தி வேண்டுமானால், 2மே ரொம்ப முக்கியமானது. நிறைய ஆயுளை தந்து பொருளாதாரம் உங்களுக்கு வாழ்வாதாரம் குறைவா இருந்தாலும் கஷ்டம். அதனால ரசூல் 2யும் சொல்றாங்க, நீண்ட ஆயுள் வாழ்வாதாரம் நிறைய உங்களுக்கு பழக்கத்தா வேண்டுமானால் ரஹிமஹு என்று சொன்னார். உங்களுடைய உறவுகளோடு ஒட்டி வாழுங்க, அல்லாஹ் ஆயுள் நீளமாக்கி தருவான், பழக்கத்தை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்முடைய பழக்கத்தை தக்க வைப்பதற்கு உறவுகளோடு நாம் கூடுதலான நேசம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது 5வது, எனக்கு 20 நிமிஷம் தான் தந்திருக்கிறாங்க, அதுக்குள்ள எப்படியாவது முடிச்சாங்கங்கிறதுக்காண்டி சொல்லிக் கொடுக்கிறேன். 5வதாக இஸ்திக்பார். சும்மா இருக்கும் போதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பாவத்தை மன்னிச்சிட்டான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூய்மையான மனிதர், உலகத்திலேயே தூய்மையான ஒரு சிறந்த நம்முடைய உயிரை விட மேலாக மதிக்கப்படுகிற கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர். ஒரு நாளைக்கு 70 தடவை அல்லது 100 தடவை இஸ்திக்பார் செய்வார். அப்ப நம்ம அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி பழகிக் கொள்ள வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வதால் நமக்கு ஏற்படுற ஒரு நிலை என்ன தெரியுமா? பழக்கத்தை தைக்க வைக்கிறோம். குல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த கௌமுக்கு, அந்த கூட்டத்தினர்களுக்கு சொன்னாங்க, நீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு தொடரான மழையை அனுப்புவான். அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கான். தொடராக உங்களுக்கு மழை நின்று போயிருந்தால் யும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன், அதே போன்று உங்களுக்கு பொருளாதாரத்திலும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கிறான். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் ஒரு தலை சிறந்த இமாம், அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, இமாம் அவர்களே, உங்க ஊர்ல மழையே இல்லை, அதுக்கு ஏதாவது நீங்க சொல்லுங்க, ஏதாவது வழி சொல்லுங்க, என்ன செய்யலாம்? அப்ப அவங்க சொன்னாங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லு அப்படின்னா. அவர் போயிட்டார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு மனிதர் கேட்கிறார், இமாம் அவர்களே, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதுக்கு ஏதாவது வழி இருக்குதாரு? அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லு அப்படின்ட்டார். இன்னொருத்தர் கேட்கிறார், எங்களுடைய ஊரில் கஷ்டம், நெருக்கடி, பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைந்து இருக்கிறோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லு அப்படின்ட்டார்.
மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக கேட்கிறாங்க. அவருடைய சுற்றி இருக்கிற மாணவர்கள் எல்லாம், என்ன உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது சுனாரல் முஃப்தலிஃபா ஜவாபுஹா வாஹிதா, மாறுபட்ட கேள்விகள், ஆனா எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில சொன்னீங்களே, அது என்ன அடிப்படையில சொன்னீங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? அப்பதான் சொன்னாங்க, நீங்க குர்ஆனை ஓதி பார்க்கவில்லையா கேக்குறாங்க இமாம் அஹ்மத். அல்லாஹ் சொல்றான், குல் சஃபிர் ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலு ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன் வ யஜ்அலுக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அலுக்கும் அன்ஹாரா. இந்த அடிப்படையில், இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு பதில் சொன்னேன். நீங்க அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் மழையை பொழிய வைக்கிறான், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், பொருளாதார செல்வத்தை அல்லாஹ் தருகிறான், உங்களுடைய நதிகளை நீர் ஓடுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுக்கிறான், உங்களுடைய ஊர்களை பசுமையாக்குறான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்ல வேண்டியது நம் மீது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இமாம் அவர்கள் இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து சொன்னார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் பசுமை விட வேண்டும் என்று சொன்னார், சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொன்னார், பரக்கத்து அபிவிருத்தி வர வேண்டும் என்று சொன்னார். சும்மா இருக்கிற பொழுதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று உங்களுக்குள் நீங்கள் சொல்கிற பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மட்டுமல்ல மணமகனே, வந்திருக்கிற அத்துணை பேருக்குமாக எனக்கும் சேர்த்து இந்த நசீஹத்தை அறிவுரையை நாம் எடுத்துக்கொள்வோம். எனவே நாம் எல்லோரும் துவா செய்கிற பொழுது அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அந்த துவா நாம் தக்க வைக்க வேண்டுமானால் இந்த 5 அம்சங்களையும் மணமகனை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். அதுவும் பறக்கத்து இருக்கு. உங்களுக்குள் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் கூட விட்டு கொடுக்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அவளுக்கும் உரிமை இருக்கிறது, அதை முதல்ல நம்ம நினைச்சுக்கிறோம். எனக்கு என்ன உரிமைகள் இருக்கிறதோ அது போன்று எனது துணைவிக்கும் உரிமைகள் இருக்கிறது. அவளும் அவளுடைய உரிமையை என்கிட்டதான் கேட்பா. அவளுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது. அவள் நாம் சில நேரங்களில் தவறு செய்கிற பொழுது என் மீது கோபப்படுகிற உரிமையும் இருக்கிறது. சொல்லுங்க, அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த உரிமை, இப்படியான உரிமைகள் இருவர்களும் சரியாக கொடுத்து விட்டால் நமக்குள்ள அன்பும் மஹப்பத்தும் பாசமும் நேசமும், அல்லாஹ் சொல்ற மாதிரி வஅஹத்னா மின்கும் மீசாக்கன் கலீலா, உறுதிமிக்க ஒப்பந்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள போறீங்க. இப்போ உங்களுக்கு இங்கு சொல்லப்படுகிற, இங்க திருமணம் செய்து முடிக்கிற பொழுது உறுதிமிக்க ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டீர்கள். எனவே அந்த உறுதிமிக்க ஒப்பந்தத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக அமைத்துக் கொண்டு தக்குவாவோடு, உங்களுடைய எல்லாத்திலுமே தக்குவா, உங்களுடைய பேச்சில தக்குவா, உங்களுடைய சிரிப்பில தக்குவா, உங்களுடைய பார்வையில தக்குவா, உங்களுடைய மனைவியோடு நீங்கள் நேசிப்பதில் தக்குவா, எல்லாத்திலும் தக்குவாவோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற பொழுது அல்லாஹ் உங்களுடைய அபிவிருத்தியை, பரக்கத்தை அல்லாஹ் தக்க வைக்கிறான். அந்த பரக்கத்து உங்களுக்கு கிடைப்பதற்கும், உங்களுக்கு மத்தியில் நல்ல மஹப்பத்தும் சிறப்பான முறையில் சாலியான குழந்தைகள் அல்லாஹ் தருவதற்கும், உங்களுடைய குடும்ப உறவுகளை அல்லாஹ் இன்னும் மேன்மைப்படுத்துவதற்கும் அல்லாஹ்விடத்தில் நாம் அனைவர்களும் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. பாரக்கல்லாஹு லக்கும் வ பாரக அலைக்கும் வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.